தேசிய வேளாண் சந்தையான ஈனாம் தளத்தில் கூடுதலாக 1000 வேளாண் மண்டிகள் இணைப்பு. நாடு முழுவதும் விவசாயிகளிடையே வரவேற்பு. விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை நாடு முழுவதும் உள்ள சந்தைகளில் உள்ளூரில் இருந்து கொண்டே விற்பனை செய்வதற்கு வசதியாக ஈனாம் எனப்படும் விவசாயிகளுக்கான தேசிய ஆன்லைன் சந்தை தொடங்கப்பட்டது. இந்த சந்தை முறை ஒரே நாடு ஒரே சந்தை என்னும் லட்சியத்தை அடைவதற்கு உதவி வருகிறது. விவசாயிகள் நல்ல விலையில் விற்பதற்கு எளிதாக பல்வேறு சந்தைகளை டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த முறை இணைக்கிறது. விவசாயிகள் தங்கள் பொருட்களுக்கு நாட்டில் எந்த இடத்தில் அதிக கிராக்கி உள்ளது என்பதையும், எந்த ஊரில் எந்த பொருட்களுக்கு கிராக்கி உள்ளது, அங்கு என்ன விலை என்பதையும் உள்ளூரில் இருந்தே அறியலாம். இதன் மூலம் தங்களுக்கு லாபம் தரும் பொருட்களை அவர்கள் விளைவிக்கலாம். தேசம் முழுவதும் உள்ள நல்ல வர்த்தகர்களையும் வணிக நிறுவனங்களையும் தொடர்பு கொண்டு ஒப்பந்த வர்த்தகம் மேற்கொள்ளலாம். உதாரணமாக, பண்டிகை காலங்களில் மற்ற காலங்களிலும் பொரி, அவல் போன்ற தின்பண்டங்களுக்கு இவை தமிழகத்திலும் கர்நாடகத்திலும் மட்டுமே விளைகிறது. இதேபோல் சிவப்பு அரிசி தமிழகத்தின் ஆடுதுறை 37 குண்டு அரிசிகளுக்கு நாடு முழுவதும் நல்ல வரவேற்பு உள்ளது. இவற்றை உள்ளூர் சந்தைகளில் விற்பதை விட வெளியில் நேரடியாக விற்பது அதிக லாபம் என கருதும் விவசாயிகள் பலர் இப்போது ஈனாம் சந்தைகள் மூலம் விற்பனை செய்து அதிக அலைச்சல் இல்லாமல் செலவுகள் இன்றி லாபம் பார்த்து வருகின்றனர். இதில் வெளிப்படையான ஆன்லைன் ஏலமுறை பின்பற்றப்படுவதால் இந்த ஆன்லைன் சந்தை விவசாயிகளிடம் பிரபலமாகி வருகிறது. இந்நிலையில் தேசிய வேளாண் பொது சந்தை எனப்படும் ஈனாம் சந்தையில் இப்போது 18 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் இருக்கும் 1000 சந்தைகள் இணைக்கப்பட்டுள்ளன. 1.69 கோடிக்கும் அதிகமான விவசாயிகளும் 1.55 லட்சம் வர்த்தகர்களும் இதில் இணைந்துள்ளனர். வெளிப்படையான ஆன்லைன் ஏல முறையின் மூலம் 1.22 லட்சம் கோடி மதிப்பிலான வேளாண் பொருட்கள் விற்கப்பட்டு கட்டணங்கள் நேரடியாக விவசாயிகளை சென்றடைந்துள்ளன. ஈனாம் முறையின் வெற்றியை தொடர்ந்து மேலும் கூடுதலாக 1000 மண்டிகள் ஈனாமில் இணைக்கப்படுவதாக 2021 பிப்ரவரி 1 அன்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்தார். கொரோனா காலத்தில் விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகளுக்கான விற்பனை வசதியும் ஈனாம் தளத்தில் தொடங்கப்பட்டது. இதன் மூலம் 1844 விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகள் இதுவரை ஈனாம் சந்தையில் இணைந்துள்ளன. ஈனாம் முறை வெறும் திட்டமாக மட்டுமே அல்லாமல் இப்போது கடைக்கோடி விவசாயிகளையும் தன் பக்கம் ஈர்த்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.